நந்தன மெட்ரோ ரயில் இயக்க கட்டுப்பாட்டு மையத்தில் முதலமைச்சர் விஜய் நாளை ஆய்வு மேற்கொள்ள இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் தாயுமானவன். வணக்கம். நாளைய ஆய்வு திட்டம் என்ன முதலமைச்சரினுடையது? தமிழக முதலமைச்சர் விஜய் தொடர்ச்சியாக அடுத்தடுத்து தமிழக அரசால மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய பல்வேறு பணிகளை ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். இந்த மாத தொடக்கத்துல பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில பல்வேறு நிகழ்ச்சியில பங்கேற்ற பிறகாக வியாசர்பாடி பணிமனையில மின்சார பேருந்துகளுக்கான அந்த சார்ஜிங் கட்டமைப்புகளை ஆய்வு செய்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக நெம்மேலி கடல்நீர் குடிநீராக்கும் திட்டத்தையும் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார். அதன் பிறகாக கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தையும் அண்மையில ஆய்வு மேற்கொண்டிருந்தார். இப்படியாக தொடர்ச்சியாக தனது ஆய்வுகளை முதலமைச்சர் விஜய் அவர்கள் மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில் நாளைய தினம் சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்தினுடைய பணிகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளை மதியம் தலைமைச் செயலகத்தில் தன்னுடைய அலுவல் பணிகளை முடித்த பிறகாக பிற்பகல் 2 மணிக்கு மேலே முதலமைச்சர் விஜய் அவர்கள் நேரடியாக ஓமந்தூரார் அரசினர் தோட்டம் மெட்ரோவிற்கு வருகை தர இருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக மெட்ரோ ரயில் மூலமாக மெட்ரோ ரயில்ல பயணித்து நந்தனத்தில் இருக்கக்கூடிய மெட்ரோ ரயில் அலுவலகத்திற்கு நேரடியாக செல்ல இருப்பதாக தகவல்கள் இருக்கிறது. மெட்ரோ ரயில் அலுவலகத்துல அங்கே கட்டுப்பாட்டு மையம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை அவர் கேட்டறியிருக்கிறார். அதற்கு முன்னதாக இந்த மெட்ரோ ரயில் பயணத்தின் போது வண்ணாரப்பேட்டையில் இருந்து விமான நிலையம் நோக்கி இயக்கப்படக்கூடிய அந்த மெட்ரோ ரயில்ல பயணிகளிடம் நிறைகள் மற்றும் குறைகளை அவர் கேட்டறிவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் பிறகாக நந்தனம் மெட்ரோ அலுவலகத்துல மெட்ரோ மற்றும் சென்னை ஒருங்கிணைந்த போக்குவரத்து குழும அதிகாரிகள் முன்னிலையில அதனுடைய செயல்பாடுகள் குறித்து பல்வேறு தகவல்களை அவர் கேட்டறியிருக்கிறார். குறிப்பாக சென்னையுடைய பொது போக்குவரத்தை எளிமைப்படுத்த இந்த கும்டா தரப்புல பல்வேறு பரிந்துரைகள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலையில அது தொடர்பாகவும் தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய அந்த கட்டளை மையம் மற்றும் அதனுடைய அந்த நெட்வொர்க்கிங் ஆபரேஷன்ஸ் எப்படி இருக்கிறது என்பதை அவர் நேரில் கேட்டறியிருக்கிறார். இதன் தொடர்ச்சியாக சென்னை மெட்ரோ ரயிலை பொறுத்த மட்டில் 2வது கட்ட திட்டம் என்பது 118 கிலோமீட்டர் தொலைவில் 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மாதவரம் சிறுசேரி, மாதவரம் சோழிங்கநல்லூர், பூந்தமல்லி, கலங்கரை விளக்கம் என அந்த 3 வழித்தடங்கள்ல மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய நிலையில் இந்த 3 வழித்தடங்களிலும் ஆள் இல்லாத மெட்ரோ ரயிலை இயக்குவது தொடர்பாக பல்வேறு அடுத்தடுத்த நகர்வுகள் என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதுல பூந்தமல்லி கலங்கரை விளக்கம் வழித்தடத்துல பூந்தமல்லி முதல் போரூர் வழியாக வடபழனி வரைக்கும் பணிகள் நிறைவு பெற்றிருக்கிறது. சுமார் 16 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட இந்த வழித்தடத்துல மெட்ரோ ரயில்கள் இயக்குவதற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் கடந்த பிப்ரவரி மாதமே ஒப்புதலை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல விரைவில் இந்த திட்டம் பயன்பாட்டிற்கு வர இருப்பதாக அறிய முடிகிறது. இந்த நிலையில தான் நந்தனம் மெட்ரோ அலுவலகத்தில் இருந்து நேரடியாக கிண்டி செல்லக்கூடிய அவர் கிண்டியில் இருந்து நேரடியாக போரூர் முதல் பூந்தமல்லி வரைக்கும் நேரடியாக சென்று அந்த மெட்ரோ ரயிலுடைய செயல்பாடுகள் எப்படியாக இருக்கிறது என்பதை நேரில் ஆய்வு செய்வார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்படியாக நாளைய தினம் முதலமைச்சருடைய அந்த மெட்ரோ ரயில் நிர்வாகம் தொடர்பான அந்த ஆய்வுகள் என்பது வரையறுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி தாயுமானவன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.